நீங்க கடைசியா என்ன படம் தியேட்டர்ல பாத்தீங்க? வசந்த மாளிகை. வசந்த மாளிகை சிவாஜி அவர் நடிச்சிருப்பாரு. தியேட்டருக்கு போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தர போறேன். இப்ப நான் 2 டிக்கெட் எடுத்து கொடுத்தா நீங்களும் வேற ஏறம் போவீங்க. எடுத்து கொடுக்குறியா? எடுத்து கொடுங்க. விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் ஐடியா சுத்தமா சரி மினிஸ்டரா கூட ஆகலாம். டீச்சர் வரன்றீங்களா? அவங்க விஜய் இந்த ரசிகர்கள் நிறைய பசங்க நிறைய இருக்கிறாங்க. நான் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆமா நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், போய் படம் பாருங்கன்ட்டு. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல புரியுது. ஒண்ணு இல்லண்ணா. தியேட்டர்ல போய் படம் பார்த்து 40 வருஷம் ஆகுதா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியத்தையும் தாண்டி அதிர்ச்சியாவும் இருக்கு. நம்மளாம் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை இப்பெல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வரோம். பட் வயசானவங்களாம் பாருங்களேன், படம் பார்த்தே 40 வருஷம் ஆகுதுங்க. எம்ஜிஆர் காலத்துல பார்த்தது, அதுக்கப்புறம் நாங்க தியேட்டர் பக்கமே போனதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸோட வந்துருச்சு. 3D ஐமேக்ஸ்னு எங்கேயோ போய் நிக்குது. ஆனா இன்னமும் இவங்கெல்லாம் தியேட்டருக்கே போறதில்லை அப்படின்னு சொல்றதை கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? இப்படி பெரியவங்க இந்த மாதிரி சொல்றதை கேட்ட உடனே நான் டிக்கெட் வாங்கி தரேன், நீங்க படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுத்து அவங்கள தியேட்டருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகி, இல்லப்பா கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பட் பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் அப்படி ஒரு நிகழ்ச்சியும் ஏற்படுத்துது இந்த வீடியோ. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இன்னொருத்தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். சாதாரண ஒரு டிக்கெட் தான், பட் அந்த டிக்கெட் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹாப்பினஸ் கொண்டு வந்திருக்குல்ல? ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்காம இவங்க தியேட்டருக்கு போய் படம் பார்க்காம இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகளா. இந்த சூழலை தான் நீங்க படம் பாக்குறீங்க, தியேட்டர்ல தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோட் படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்காரு. விஜய் ரொம்ப பிடிக்குங்க, எம்ஜிஆர் மாதிரி தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெரியவங்க எல்லாருமே சொல்லி கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த வீடியோவை அஜய் வர்ஷன் அப்படின்றவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோ 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 அம்மா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்போ ஆலியா மனசாவோட பையன் வந்திருக்காரு. சன் டிவில இனியா அப்படின்ற சீரியல்ல ஆலியா மனசா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆலியா மனசாவுடைய பையன் ஹர்ஷ் வந்திருக்காரு. வந்துட்டு அம்மா விட்டு நான் பிரிய மாட்டேன், அம்மா விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டைங்க. அம்மாக்கு செல்லமா முத்தம் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா ஆலியா மனசா போஸ் கொடுக்க சொல்றாங்க. போஸ் கொடுக்க மாட்டேன்றாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கியூட்டான சில போசஸ்லாம் கொடுக்கறாரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. போஸ் 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 கொடு அஷு போஸ்.